ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 10ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். 12 ராசிக்கும் பலன்களை சொல்கிறேன், 27 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். நட்சத்திரங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நட்சத்திரம் 2 ராசியில் இருக்கும். அதனால் தனித்தனியாக நட்சத்திரத்துக்கு பலன்களை சொல்லிடுறேன். 27 நட்சத்திரத்தில் 12 நட்சத்திரத்துக்கு யோகா பலன் இருக்குது. அதுக்கு முன்னாடி மார்ச் 10ஆம் தேதி அந்த பஞ்சாங்கத்தை சொல்லிடுறேன். மார்ச் 10 மாசி 26 செவ்வாய்க்கிழமை, அனுச நட்சத்திரம், சப்தமி திதி. ரைட் நேயர்களே, இப்போ உச்ச பலன்களை தொடப்போது அதிர்ஷ்ட பலன்கள், ராஜயோக பலன்களை பெறுகின்ற 12 நட்சத்திரங்கள்: அசுபதி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்துக்கெல்லாமே உச்சபட்ச பலன்கள் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஈடுபடுற காரியம் அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணப்பழக்கமும் நல்லாயிருக்கும், வரத்து நல்லாயிருக்கும். உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1000மோ லட்சமோ கோடியெல்லாம் கிடைக்கும். சரியா நேயர்களே, அது உங்களுக்கு எப்படி நடக்கும்னு உங்கள் ஈடுபடுறதை பொறுத்து தான் தெரியும். ஏன்னா ஒரு நாள் ஒரு பலன் கிடைக்கும்னா திடீர்னு கிடைக்காது. அதோடைய ஆல்ரெடி ஏற்பாடாகி தான் அன்றைக்கி அது கிடைக்கும். சில பேருக்கு சில காரியங்கள் ஒரே நாளில் டேன் ஆகும். சரியா, எதிர்பாராமல் நடக்கிறது அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம். அந்த பேரதிர்ஷ்டமும் ஒரு 3 நட்சத்திரத்துக்கு இருக்குது. பேரதிர்ஷ்டம் 3 நட்சத்திரத்துக்கு இருக்குது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே பேரதிர்ஷ்டம், எதிர்பாராத பணம் வரும். அது லட்சங்களாவோ ஆயிரங்களாவோ கோடிகளாக வரும். ஸோ இந்த 12 நட்சத்திரத்துக்குமே மார்ச் 10ஆம் தேதி ராஜயோக பலனாக பார்க்கப்படுகிறது. மற்ற நட்சத்திரத்துக்கு என்ன இருக்குன்னு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. 27 நட்சத்திரத்துக்குமே ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். இப்போ அசுபதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வணங்க வேண்டிய தெய்வம், அம்மனை வழிபாடு பண்ணணும். ஏதோ ஒரு அம்மனை வழிபாடு பண்ணணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன், அம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். லக்கி நம்பர் 2ஆம் நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் ஒயிட்டு, மில்க் ஒயிட், ஐவரி ஒயிட். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. பரணி, பூரம், பூராடம். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை கும்பிடணும். பெருமாளை கும்பிட்டிங்கன்னா அனைத்தும் வசப்படும். லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 5, 23, 32, 14, 41 எடுத்துக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, கிரீன் ஷேடில் போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அன்னை மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா செல்வ செழிப்போடு இருப்பீங்க மார்ச் 10ஆம் தேதி. அதிர்ஷ்ட எண், லக்கி எண் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர்னால் 34, 33, 42, 24. அந்த கூட்டுத்தொகை 6ன்னு வரணும். 15, 51 அப்படின்னு வரணும். சரியா, அந்த கூட்டுத்தொகை 6ன்னு முடியணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் கலர்ந்த கலரை போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. ரைட் நேயர்களே, அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. இல்லைன்னா குரு மந்திரத்தை சொல்லணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குருசாஸ்தா பரபரமா, தஸ்மை ஸ்ரீ குருவே போற்றி. இல்லைன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிங்கன்னா பேரதிர்ஷ்டமாக இருக்கும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர். சரியா, 3ஆம் நம்பர்னால் 12, 21, 30ன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 3ன்னு எடுத்துக்கலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. ஓகே நேயர்களே, இந்த 12 நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக சொல்லிட்டேன். நான் வீடியோ முடிவில் ராசிகளுக்கும் பலன் சொல்லுவேன். சரியா, நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டு கடைசியில் ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் சொல்லுவேன். பொறுமையாக கேளுங்க. வீடியோ முழுக்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரியா, சில பேர் அவசரப்பட்டு தனக்கு வந்துட்டால் போதும், தான் நட்சத்திரம் போயிடுச்சுன்னு போயிடுவாங்க. ஆனால் ராசிக்கும் கடைசியில் பலன் சொல்லுவேன். சரியா, 10ஆம் தேதி ஒவ்வொரு ராசிக்கு என்ன இருக்குது, பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அவுட்லைன் சொல்லுவேன். இப்போ முக்கியமான 12 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. இந்த 12 நட்சத்திரத்துக்குமே யோக காலமாக இருக்கும் மார்ச் 10ஆம் தேதி. மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, வேலைப்பாடில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக கூலி வேலை பார்க்குறவங்க, லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருள்களை நவமாக வச்சுக்கணும். பிறர்கிட்ட வம்பு தும்புக்கு போகக்கூடாது. தான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் துர்க்கை அம்மனை காலையில் வழிபாட்டு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு லக்கி நம்பர் சொல்ல முடியாது, சாய்ஸில் சொல்லலாம். சரியா, சாய்ஸில் ஒரு நம்பர் சொல்லலாம். சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரு, அதை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு வச்சுக்கலாம்.
ரெக்கமெண்டட் நம்பர் சிபாரிசு செய்யப்பட்ட நம்பர் வந்து 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு சிபாரிசு செய்யப்படுது ஒரு சாய்ஸுக்காக தான். சரியா? அதிர்ஷ்ட திசை வந்து தென்மேற்கு. அடுத்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். நீங்கள் வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணணும். சிவபெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சிவமந்திரத்தை சொல்லிட்டு போகணும். நர்த்தனையாவது நமச்சிவாயமேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நெத்தியில் விபூதி பூசிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சின்னங்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு. சாய்ஸ் நம்பர் 1ஆம் நம்பர். சிபாரிசு செய்யப்பட்ட நம்பர் வந்து 1ஆம் நம்பர். இது லக்கி நம்பர் சொல்ல முடியாது, ஒரு சாய்ஸில் தான் சொல்கிறேன். அடுத்து வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயம் உங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணுற தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நாளைக்கு ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை வேறு. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சாய்ஸ் நம்பர் 9ஆம் நம்பர். சிபாரிசு செய்யப்பட்ட நம்பர். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூசம், ஆயில்யம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா? கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டமாக இருப்பீங்க, கொஞ்சம் சோர்வாக இருக்கும், அசதியாக இருக்கும். நீங்கள் காலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ராமபந்திரத்தை சொல்லிட்டு போகணும். ஓம் கோசல ரமா போட்டி, தசர ரமா போட்டி, கையை ரமா போட்டி, சீதா ரமா போட்டி, ஜானகி ரமா போட்டி, ஆனந்த ரமா போட்டி, சுந்தர ரமா போட்டி, ஸ்ரீராமா போட்டின்னு ஸ்ரீராம மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. சிபாரிசு செய்யப்பட்ட எண் வந்து 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்னால் 62, 26, 44, 17, 71ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 8ஆம் நம்பர் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதிக்கு சிபாரிசு செய்யப்பட்ட நம்பராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கலர் பிங்க் கலர், ரோஜாப்பூ கலர், வல்வெட் கலர், ஸ்கை ப்ளூ கலர் போட்டுக்கலாம். கத்திரிப்பூ கலர் கூட போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை, வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அல்லல் போம், மண்வெளி போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதியம், மரணை கோபுரத்தில் மேவும், கணபதி கைதுள்ளல் கால். இது வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 7ஆம் நம்பர். 52, 25, 34, 43ன்னு எடுத்துக்கலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சவப்பு. ஸோ இப்போ 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. இதில் வந்து கோடீஸ்வர யோகம் உள்ள நட்சத்திரம். கோடிகள்னால் கோடிகள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 1000மாவோ லட்சமாவோ கோடிகளாக கிடைக்கும். நீங்கள் பெரிய முதலீட்டாளர் இருக்கிறீங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கோடிகளில் வந்து டேர்ன் ஓவர் ஆகும். ஒரு பெட்டி கடை வச்சுருக்கீங்கன்னா 1000 கணக்கில் கிடைக்கும். டீ கடை, பெட்டி கடை வச்சுருந்தீங்கன்னா 1000 கணக்கில் கிடைக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஃபேன்சி ஸ்டோரு, ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கிடைக்கும். ஸோ உங்கள் இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1000மோ லட்சமோ கோடிகளை கிடைக்கும். ஸோ மார்ச் 10ஆம் தேதி கோடீஸ்வர யோகம் உள்ள 12 நட்சத்திரங்கள் அசுபதி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 12 நட்சத்திரத்துக்கும் சூப்பராக இருக்கும். மற்ற நட்சத்திரத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணுமோ சொல்லியிருக்கிறேன். சரி, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், நல்லது நடக்கும். சரியா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல ஒரு விஷயம்னா, எல்லாருக்குமே எல்லா நாளுமே அதிர்ஷ்டமாக இருக்காது. 27 நட்சத்திரத்துக்கு 12 நட்சத்திரத்துக்கு தான் அதிர்ஷ்டமாக இருக்கும். மற்ற நட்சத்திரத்துக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இது கோச்சார பலன்களை வச்சு சொல்கிறது. இதுபோக உங்கள் ஜனன ஜாதக, தசாபுத்தி, அந்தரம், சூட்சமும், பிராணம் இதுக்கேற்ற மாதிரி இது கோயின்சைட் ஆகும். ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா விதி, மதி, கதி இது 3 ஒன்று சேர்ந்துச்சா தான் ஒரு காரியம் நடக்கும். அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ 3 ஒன்று சேரணும். விதிங்கிறது உங்கள் ஜனன ஜாதக கிரக அமைப்பு. மதிங்கிறது என்ன சார் அப்படிங்கிறது கோச்சார அமைப்பு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல இந்த கோச்சார அமைப்பு. கதிங்கிறது தசாபுத்தி அமைப்பு. சரியா? தசாபுத்தி, அந்தர, சூட்சும, பிராணம் இது 3 சேரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் நடக்கும். அது நல்ல காரியமாக கெட்ட காரியமாங்கிறது அந்த கிரகங்களுடைய காம்பினேஷனை பொறுத்து, அதோடைய சேர்க்கையை பொறுத்து. சரியா? ப்ளஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல காரியம் நடக்கும், மைனஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கெட்ட காரியம் நடக்கும். இவ்வளோதாங்க ஜோதிடம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? இதுதான் அன்னைக்கு தேதிக்கு மார்ச் 10ஆம் தேதி ஒருத்தருக்கு அவர் ஜனன ஜாதக கிரக அமைப்பு, தசாபுத்தி, அந்தரம், சூட்சும, பிராணம் இந்த ஒரு அவுட்லைன். அதுபோக கோச்சார நிலை. அவர் ஒரு ராசியில் பிறந்திருக்கிறாரு, மகர ராசி, திருவோண நட்சத்திரம்னு உதாரணத்தை சொல்கிறேன். அன்றைக்கி தேதி நல்லா இருந்துச்சு, இது 3 நல்லா இருக்குது, ப்ளஸ் அதிகமாக இருக்குன்னா அவருக்கு சாதகமாக நடக்கும், மைனஸ் அதிகமாக இருக்குன்னா பிரச்சனை ஆயிரும். அந்த மைனஸ் எந்த ரூபத்தில், எந்த விஷயத்தில், எந்த ஆதிபத்தியத்தில் மைனஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஆதிபத்திய விசேஷம் நடக்கும். அது சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கு, 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா பெண்களால் குறிப்பாக மனைவியால் பிரச்சனை வரும். சரியா? இவ்வளோ தான் ஜோதிடம். இதைத்தான் நம்ம சொல்லணும். சரியா? இப்படி சொன்னோம்னா நிறைய நேரம் ஆகும். சரியா? நேரில் எல்லாத்துக்கும் சொல்லலாம், எல்லாத்துக்குமே விடை இருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே விளக்க உரை கொடுக்கப்படலாம், பதில் சொல்லலாம். ஆனால் நேரமாகும்.
சரியா? ஒரு நாளுக்கு நான் வந்து 1.5 மணி நேரம் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சலிப்பாக இருக்கும். என்னடா ஒரு நாள் கூத்துக்கு இவன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கானே, ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். காலையில் 7 மணிக்கே நீங்கள் எல்லாம் தயாராகிடுவீங்க. சரியா? அந்நேரம் நான் இவ்வளோ நேரம் ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் ஷார்ட் வீடியோவை போடுறேன். ரைட் நேயர்களே, இப்போ 27 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. இப்போ ராசிகளுக்கு சொல்லணும்ல, ராசிகளுக்கு வந்து அவுட்லைனாக சொல்லிட்டு போகிறேன். மேச ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் நடக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவும் டாக்குமெண்டேஷன் எதுவும் கையெழுத்து போடாதீங்க. ஆனால் அந்த அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து ஸ்டார் வெளியூர் இருக்குது. அசுபதி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே யோகம் இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிறர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபம் நல்லாயிருக்கும். ரிஷப ராசிக்கு வந்து நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. சரியா? நல்லாயிருக்கும். உடன் பிறந்த இளைய சகோதரர், தம்பி தங்க விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். மிதுனம் வந்து நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லா இருப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஓட்டி கிடைக்கும், எக்ஸ்ட்ரா சில சலுகைகள் கிடைக்கும், நல்ல விதமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்லாயிருக்கும். வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறவங்க, டாக்டர் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, இன்ஜினியர்ஸ், கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் 10ஆம் தேதி நல்லா சைன் பண்ணுவாங்க. கடகம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? கடகத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். இருப்பினும் மனதளவில் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருப்பீங்க. சரியா? மனதளவில் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருப்பீங்க. அம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெண்கள் வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதிக்கப்படும். உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ பெண்களால் சில காரியங்களை சாதிச்சுக்கிறீங்க. சிம்மம் நல்லாயிருக்கும். சரியா? சிம்மத்துக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் அலைச்சல் இருக்கும். அலைச்சலோடு தான் ஆதாயம் இருக்கும். சுகத்தை பார்த்துக்கோங்க. உடல்நல சோர்வு இருக்கும், மனச்சோர்வு இருக்கும். கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. டயர்ட்னஸ் இருக்கும், உடல் அசதி, உடல் சோர்வு இருக்கும். உடல்நலத்தை பார்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கன்னி சூப்பராக இருக்கும். கன்னி ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரியகணம் இருக்கும். லாபம் பல மடங்கு இருக்கும். சரியா? லாபம் இருக்கும். குறிப்பாக உணவு உற்பத்தியில் இருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுக்கிறவங்க, பழக்கடை வச்சுக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுக்கிறவங்க, இப்படி சொல்லிட்டே போகலாம். தனி மனித வாழ்க்கைக்கு உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்குது, நல்லாயிருக்கும். தாப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க, நல்லா இருப்பீங்க. பேர் போல் அந்தஸ்தோடு நல்லா இருப்பீங்க. கன்னிராசிக்கு. துலாமுக்கு நல்லாயிருக்கும். சரியா? துலாமுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்லா காசு வரும், வருமானம் இருக்கும். நல்லா பேசி நல்லா தொழில் பண்ணுவீங்க. தூரதேச அமைப்பிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் இன்னும் நிறைய பேசுவேன், இன்னும் நிறைய பலன்கள் சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் யோக பலன், அதிர்ஷ்ட நம்பர், அதிர்ஷ்ட லக்கி எல்லாம் பிரித்து சொல்லலாம். பட் நீங்கள் கேட்க தயாராக இருக்கணும். சார் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் நலன் கருதி நான் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்கிறேன். தினந்தோறும் உங்கள் ராசிக்கு பலன் சொல்லுவேன். சரியா? இன்னும் தெளிவாக சொல்லலாம், இன்னும் கிளாரிட்டி கொடுக்கலாம். சரியா நேர்களே? ஓகே. அடுத்து வந்து விருச்சிக ராசியிலே சந்திரன் இருக்கிறாரு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அப்பாவுடைய ஆதரவு இருக்கும். அப்பா வழி ஒரு முறை நல்லாயிருக்கும். கணவன் மணி எனக்கு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். பங்குதாரருக்கு மேலே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்கும். சரியா நேர்களே? நல்லா கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, மிக சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? எதிர்பாராத விஷயமாக சில காரியங்கள் நடக்கலாம். பொருளை வச்சு தேடிக்கிட்டு இருப்பீங்க, பொருள் தொலைஞ்சு போயிடும். உடமையில் கவனமாக இருக்கணும். இருப்பினும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், விபரீத ராஜ்யம் இருக்கும். தூரதேச அமைப்பிலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பாராத பணம் வரும். சரியா? உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். கடன் நோய் எதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கு திடீர்னு கடன் கொடுத்துடாதீங்க. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள் சிக்காதீங்க. ஒரு நிலையில் இருக்காது, கொஞ்சம் விரயம் இருக்கும். அடுத்து வந்து மகரத்துக்கு சூப்பராக இருக்கும். மகரத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். மனையை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் டூர் பிக்னிக் போயிட்டு வருவீங்க. நண்பர் விஷயத்தில் நல்லாயிருக்கும். சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபகரமான நாளாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் டான் நடக்கும். அடுத்து கும்பம். தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் வணிகம் நல்லாயிருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாய் வழி சிந்தனம் இருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும். வண்டி வாகனம் டிராவல் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்க நல்லாயிருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். கிளை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். வீடு மனை கட்டிட கான்ட்ராக்டர் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அருமையாக பார்க்கப்படுகிறது கும்பராசியில். அடுத்து வந்து மீனராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். தவப்பன வழி உறவு முறைகள் இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ 12 ராசிக்கு சொல்லியாச்சு. மேச ராசிக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்குது. இதுதான் நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறது. சில பேர் சொல்லுவாங்க மேச ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் நல்லா இல்லாமாங்க, ஆனால் நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. இவ்வளோதாங்க ஜோதிடம். நட்சத்திரம் அசுபதி, மகம்,
அசுபதி பரணி கிருத்திகை 3க்கு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஆனால் ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம், சந்திரன் மறைகிறாரு. அதனால் என்ன, 4 கூடியவன் 8ஆம் இடத்துல மறைறதுனால தாய் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும், தாய்க்கு முடியாமல் போகும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? ஓகே நேயர்களே, இன்னும் நிறைய நான் பேசுவேன். இன்னும் நிறைய பேசுவேன்னு சொல்ல மாட்டேன், நிறைய சொல்லுவேன், நிறைய ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன், நிறைய பலன்களை சொல்லலாம். 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நாளைக்கு வந்து பிரித்து பேசலாம். சரியா? ஒவ்வொரு ஆதிபத்தியம், ஒவ்வொரு காரகத்துவத்தை பிரித்து பேசணும்னா போய்கிட்டே இருக்கும். அசுபதி நட்சத்திரத்துக்கு ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும், சரியா? பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும், உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும், திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும், இப்படி 27 நட்சத்திரத்துக்குமே தனிப்பட்ட முறையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தகவலை சொல்லலாம். இந்த லக்கி நம்பர் அதிர்ஷ்ட கலர்லாங்கிறது வந்து அன்றைக்கி தேதிக்கு ஒரு நாளுக்கு மாறுபடக்கூடியது. சரியானீர்களே? அதுபோக ராசினோட பலன்களும் கொஞ்சம் மாறும். அந்த ராசிக்கு சந்திரன் வந்து அந்த ராசிக்கு ரிலேட்டடாக எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு இன்னும் சொல்லலாம். நான் அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். நான் என்ன அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிளாரிட்டியாக வீடியோ சொல்கிறேன். இதே 15 நிமிஷம் ஆகிப்போச்சு. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. மார்ச் 10 மாசி 26ஆம் தேதி உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக, நல்ல நாளாக அமையட்டும். இன்பம் பெருகட்டும், இன்னல் குறையட்டும், மகிழ்ச்சி என்றும் இருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.